அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம வந்து புது விதமான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இது வந்து பட்டர்ஃப்ளை மாடலில் இருக்குங்க. ஃப்ளவர் மாதிரியும் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து சமோசாக்கு செய்கிற மாதிரி தாங்க ஸ்டெப்பிங்க, மாவுலாம் பசையணும். மாவு வந்து நம்ம வந்து முதல்லையே பசஞ்சு வச்சிடணும் 1 மணி நேரத்துக்கு. சமோசாக்கெல்லாம் பசஞ்சு வைப்போம்ல, அதே மாதிரி மைதா மாவு போட்டு பால் ஊற்றி நெய் போட்டு உப்புலாம் போட்டு பசஞ்சு 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊறிட்டுக்குள்ளேயே நம்ம வந்து ஸ்டெப்பிங் ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து சிக்கனு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வேக வச்சு அதுக்குள்ளே மசாலாலாம் போடணுங்க. மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள்லாம் போட்டு வேக வச்சு நம்ம ஸ்டெப்பிங் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடணும். தேய்க்கணும் 4 வெள்ளையாக போட்டுடணும். வெள்ளையாக போட்டு அதுக்கு வந்து 4 முளையாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். மாவை கட் பண்ணி வச்சுக்கிட்டு முதல்ல தேய்ச்சிக்கணும். கரெக்டாக தேய்ச்சிக்கணும். 4 முளை சுதரமாக தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிக்கிட்டு அதை வந்து 4 கனரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுலேயே நம்ம ஸ்டெப்பிங் வைக்கிறது, அதை அப்படியே திருப்பி போடணும். திருப்பி போட்டு அந்த பேக் சைடில் தான் நம்ம வந்து ஸ்டெப்பிங் வைக்கணும். ஸ்டெப்பிங் வச்சுட்டு திருப்பி 4 கனரையும் ஒன்றா சேர்க்கணும். சேர்த்து அதில் வந்து ஜாயிண்ட் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அந்த அரிசி மாவும் நெய்யை போட்டு நான் பேஸ்ட் மாதிரி வச்சுருப்பேன். அதை வச்சு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி ஒட்டி விடணும். ஸ்டெப்பிங்லாம் வெளியே வராது. அப்போ திருப்பி 3வது வாட்டி திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு நம்ம முதல்ல நம்ம 4 கண்ணை ஒன்றா சேர்த்தோம்ல, அது வந்து நம்மளுக்கு 4 இதழ் மாதிரி வரும். அதை எடுத்து விடணும். ஒன்றா எடுத்து விட்டு அதை வந்து நம்ம நல்லா ஜாயின் ஓட்டி விட்டுறணும். இது ஃபுல் வீடியோ வந்து HA ஸ்டார் கிச்சன் சேனலில் போட்டிருக்கிறேன். நல்லா டீட்டெயிலாக இருக்குங்க, அதையும் பாருங்கள். பார்த்து இது புது விதமான ஸ்நாக்ஸாக இருக்கும். இங்கே வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தாக்கா இது செஞ்சு கொடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பர்த்டே பார்ட்டிங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா எல்லாருமே கேட்பாங்க, எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து என் சேனலை பாருங்கள், பார்த்தாங்க நல்லா புரியும் உங்களுக்கு. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.